குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 11ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆணி மாதம் 27ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 5:59 இன்றைய சந்திராஷ்டம தினம் நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். 11/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 11/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வண்டிகள் வாங்குவது, அதே போல் சொத்துக்கள், ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். மனதில் வாட்டி வந்த கவலைகளுக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. கோர்ட் கேஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்பாலின மக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் ஆதாயமும் கிடைக்கும். புதிய நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிலுமே சிக்கனமாக இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் உருவாவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக இணைந்து செயல்படுவார்கள். அவருடைய ஆதரவு கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக எல்லாமே முடியும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். வியாபாரம் விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். புதிய முயற்சிகள் ஏதாவது செய்ய நினைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் செயல் வடிவமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக மனதை வாட்டி வந்த கவலைகள் இன்றைக்கி போயிடும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம், ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சேர்ந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். வியாபாரத்தை புதிய நுணுக்கங்களை புகுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பழக்க வழக்கங்கள் சில மாற்றத்தை உணர்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்கின்ற எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு மனதில் அதிகமாக வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள், ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரும்.
அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து முடித்திருவீங்க. மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய பாராட்டுகளை கண்டிப்பாக பெறுவீங்க. வண்டிகள் போகும்போது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போகணும். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறந்தது. தற்பெருமையான பேச்சுக்கெல்லாம் தயவுசெய்து குறைச்சிக்குங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாரிடம் தயவுசெய்து பகிராதீர்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள பிரச்சனைகள் மனதை வாட்டி வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வழக்கு கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்தாக்கா உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு சாதகமாக முடியும். சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்குண்டான மரியாதைகள், ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் குறைவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். இந்த நாளை பொறுத்த கடன் சார்ந்த விஷயங்களை மாத்திரம் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் வேலை தேடி செல்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பெற்ற பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள், தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக பணிகள், ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக செய்து முடித்திடுவாங்க. எந்த ஒரு சறுக்களும் வராது. நீண்ட நாளாக மனதை வாட்டி வந்த கவலைகள் இன்று தீரும். மகிழ்ச்சியான செய்திகள், சம்பவங்கள்லாம் நடைபெறக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. விலையுயர்ந்த பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உற்றார் உறவினர் வழியில் அவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள். இன்று ஒரு வெற்றி நிறைந்த, மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொது காரியங்களில் நீங்கள் முழுசுமாக ஈடுபடுவீங்க. தர்ம காரியங்கள் செய்வீங்க. அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். மனதில் ஒரு புதுவிதமான தேடல் உருவாகும். எதிர்காலத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு குறிக்கோளை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீர்கள். இந்த நாள் பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் மாத்திரம் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் கொஞ்சம் தன் பொறுப்புணர்ந்து செயல்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன்பிறவர்கள் பற்றிய புரிதல் கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சு கொள்வீங்க. நண்பர்களிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல் மனதளவில் சில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியானம் செய்வது மிகவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. உற்றார் உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போய்ங்க. தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, நீண்ட நாளாக திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடியாமல் இருந்தாக்கா திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். நீண்ட கால திருமண வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டிகள் குறைந்து வாடிக்கையாளர்கள் அதிகரித்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். எந்த ஒரு தங்கு தடையும் இருக்கவே இருக்காது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். சகோதரர் வெளியே உங்களுக்கு லாபங்களும் ஒரு அனுசரணையும் கிடைக்கக்கூடிய நாள், ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்துட்ருக்குறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவு செய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக துல்லியமாக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு மேன்மை நிறைந்த நாளாக, நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணிப்படியே நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பரிடத்தில் கொஞ்சம் பகிருங்கள்.
யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா.